ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரெசிபி பார்க்க போறேன்னா எக் பெப்பர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. முட்டையை வேக வைக்கும் போது பெரிய பர்னர்ல வைக்காம சின்ன சைட் பர்னர் வச்சு வேக வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. முட்டை வெந்து ஆஃப் பண்ணும்போது இந்த சுடு தண்ணியில கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறமா உரிச்சிங்கன்னா சூப்பராக இதே மாதிரி அழகாக வந்துருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்களும் முட்டை வேக வைக்கும்போது, நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு, இதே மாரி முட்டைக்கு எந்த டேமேஜும் வைக்காம, முட்டைலாம் சூப்பர் சாஃப்ட்டா வந்துருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எக் பெப்பர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் கடாய் வச்சு சூடானதும், ஒரு 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும், பெரிய சைஸ் ஆனியன் ஒரு 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி போட்டு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் கட் பண்ணும்போது நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கறதுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா நல்லா வதங்கி வந்துரும். இது ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்ததும் மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 கைப்பிடி மிளகு சேர்த்துக்கிறேங்க. இந்த 3 பொருள் சேர்த்துட்டு பவுடரா நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கரண்டில 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கரம் மசாலா விட. அதுக்கு தான் இது சேர்த்துக்கிறது. மசாலாலாம் சேர்த்ததும் உடனே தண்ணி சேர்க்காதீங்க. 1 நிமிஷம் போல நல்லா கலரி குடுத்துட்டு, அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் வராம இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்ஸ். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலா பவுடர அதிலேயே சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் சேர்த்துட்ட பிறகு, தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியா இருந்தா சேர்த்துக்கலாம். இப்போ இத 2 நிமிஷம் போல அப்படியே சிம்லயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா திக்னஸா ஆனதும், நம்ம வேக வச்சு வச்சிருந்த முட்டை எல்லாம் இந்த மாரி ஒரு 3 கீரல் போட்டு அத சேர்த்துக்கோங்க. அப்ப மசாலாலாம் நல்லா முட்டையில ஊறுங்க. அதுக்காக தான் அந்த மாரி கட் பண்ணி சேர்க்கறது. முட்டைலாம் சேர்த்துட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வச்சு நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கட்டும். வெயிட் பண்ணலாம். லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலலாம் தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட எக் பெப்பர் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கும் எந்த டிஷ் ப்ரிப்பரேஷன் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப ஈஸி மெத்தட்ல எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.